காலத்தை பற்றி தெளிவாக படித்தறிந்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது வரலாற்றினை நாம் தெரிந்து கொள்வதற்கு 2 காலகட்டங்கள் மிகவும் அவசியம். ஒன்று வரலாற்று காலம், மற்றொன்று வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை நாம் தொல்லியல் காலம் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உள்ள அனைத்து ஆதாரங்களும் தொல்லியல் துறையை சார்ந்ததாக உள்ளது. இந்த வரலாற்று காலத்தை நாம் எவ்வாறு பிரிக்கலாம்? பழங்கற்காலம் என்றும், பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் என்று 3 வகையாக பிரிக்கலாம். பாலியோலித்திக், பாலியோ அப்படின்னு சொன்னா ஓல்டு, லித்திக்னா ஸ்டோன்னு அர்த்தம். இப்போ பழங்கற்காலம். மீசோலித்திக், மீசோனா மிடில்னு அர்த்தம், லித்திக்னா ஸ்டோன், மிடில் ஸ்டோன் ஏஜ், இடைக்கற்காலம். நியோலித்திக், நியோ என்றால் புதிய, நியூ என்று அர்த்தம், லித்திக்னா ஸ்டோன் அர்த்தம், நியோலித்திக் புதிய கற்காலம். ஸோ இந்த 3 கற்காலத்தையும் நாம் அதனுடைய அந்த கற்காலத்தில் பயன்படுத்திய கற்கருவிகளினுடைய தொழில்நுட்பங்களையும் பார்க்க போகின்றோம். முதலாவதாக பார்க்க இருப்பது பாலியோலித்திக், அதாவது பழங்கற்காலம். இந்த பழங்கற்காலத்தை நாம் 3ஆக பிரிக்கலாம். ஆரம்ப பழங்கற்காலம் அல்லது கீழ் பழங்கற்காலம் என்று சொல்லலாம். ஆரம்ப பாலியோலித்திக்க 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று அப்பர் பாலியோலித்திக், மிடில் பாலியோலித்திக், லோயர் பாலியோலித்திக்னு சொல்றாங்க. அப்பர் பாலியோலித்திக்க ஆரம்ப கற்கால பழங்கற்காலம் என்று சொல்லலாம், அல்லது கீழ் பழங்கற்காலம் என்றும் சொல்லலாம். மிடில் பாலியோலித்திக்க இடை பழங்கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது இந்த லோயர் பாலியோலித்திக். லோயர் அப்படின்னு சொன்னா இங்கே கடை பழங்கற்காலம் அல்லது கீழ் பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அப்பர் பாலியோலித்திக், மிடில் பாலியோலித்திக், லோயர் பாலியோலித்திக், இந்த 3 காலகட்டத்திலும் நாம் பயன்படுத்திய தொழில் நுட்பங்கள், அதாவது கருவிகள் என்ன, அதுக்கு பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் யாவை அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது இந்த அப்பர் பாலியோலித்திக். அப்பர் பாலியோலித்திக்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா 2 வகையான, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கற்கருவிகள் 2ஆக பிரிக்கப்படுகிறது. கற்கருவிகளுடைய வகைகள். ஒன்று கோர் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க, கோர் டூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கோர் டூல்ஸ்னா என்ன அப்படின்னா மூலக்கற்கள். மூலக்கற்களில் இருந்து தான் நம்ம ஃபிளேக் டூல்ஸை எடுக்கிறோம். கோர் டூல்ஸ்ல இருந்து ஃபிளேக் டூல்ஸ் எடுக்கிறோம். ஃபிளேக் டூல்ஸ் வந்து எப்படி சொல்றாங்க தமிழ்ல அப்படின்னா சில்லு கருவிகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மூலக்கருவிகளை பயன்படுத்தி அதை நாம் உடைத்து நம்ம பெறுகின்ற ஒரு கருவிக்கு பேர் ஃபிளேக் டூல்ஸ், சில்லு கருவி என்று பெயர். இந்த மூலக்கருவிகள் கோர் டூல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் பெரிய சைஸ்ல, அளவுல பிக் சைஸா இருக்கும். அதாவது அளவுல பெரியதாகவும் கரடு முரடானதாகவும் இருக்கும். இதை பயன்படுத்தி நாம் இந்த சில்லு கருவிகளை தயாரிக்கின்றோம். சில்லு கருவிகள் எப்படிப்பட்டவைகள்? சில்லு கருவிகள் சிறியனவாக இருக்கும், கூர்மையானதாக இருக்கும். இந்த ஃபிளேக் டூல்ஸையும் 2ஆ பிரிக்கலாம். ஒன்று பிரைமரி, செகண்டரின்னு பிரிக்கிறாங்க. ஃபிளேக் டூல்ஸையும் பிரைமரி, செகண்டரின்னு பிரிக்கிறாங்க. முதன்மை கருவிகள், அடுத்து 2ஆம் தர கருவிகள். முதன்மை கருவிகள் பெரிய அளவிலாத உள்ளதாக இருக்கும். 2ஆம் தர கருவிகள் ஸ்மால் சைஸ்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குற கருவிகளுடைய தன்மைகள். முதல்ல வந்து கோர் டூல்ஸ் பார்க்க போறோம். அடுத்து ஃபிளேக் டூல்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். கோர் டூல்ஸ் வந்து குவார்ட்சைட் கல்னால செய்யப்பட்டிருக்கும், பெரியதா இருக்கும். அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ஃபிளேக் டூல்ஸ் என்று சொல்லக்கூடிய சில்லு கருவிகள். இந்த சில்லு கருவிகள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா சாப்பர்னா கொத்துவதற்கு, கீறுவதற்கு, வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள்.
அடுத்ததாக நம்ம பார்க்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த லோயர் பேலியோலித்திக்ல இருக்கக்கூடிய கருவிகளை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, முதல்ல அன்வில் டெக்னிக்ஸ். இந்த அன்வில் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அன்வில் டெக்னிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, பிளாக் ஆன் பிளாக் டெக்னிக்ஸ்ன்னு சொல்றாங்க. பிளாக் ஆன் பிளாக் அப்படின்னா பட்டடை தொழில்நுட்பம். இந்த டெக்னிக்ஸ் வந்து பட்டடை தொழில்நுட்பம் உடையது. அதனால் என்ன அப்படின்னா, அன்வில்ன்ற இடத்துல கிடைக்கப்பட்ட கருவிகள், அதனால அது அன்வில் டெக்னிக்ன்றோம். அதுல பயன்படுத்தப்பட்டது பிளாக் பண்ணி ஒன்றின் மீது இன்னொன்று எடுப்பதற்காக கோர்ல இருந்து ஃபிளேக் எடுக்கிறதுனால அதை என்னன்னு சொல்றோம், பிளாக் ஆன் பிளாக் டெக்னிக்ஸ்ன்னு சொல்றோம். அடுத்தது வந்து என்ன, ரெண்டாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஹேமர், அதாவது ஹேண்டாக்ஸ், அபிவில்லியன் ஹேண்டாக்ஸ் டெக்னிக் அப்படிங்கிறாங்க. அபிவில்லியன் அப்படிங்கிறது அதுவும் ஒரு இடம். அது இடம் வந்து பிரான்ஸ்ல இருக்கு. அபிவில்லா அப்படின்ற இடத்துல இருக்கிற, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய இடத்தை வைத்து அந்த கருவிக்கு பெயர் வருகிறது அபிவில்லியன். ஹேண்டாக்ஸ் தான் அதனுடைய தார்மீக கருவியாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து அபிவில்லியன் கைகோடாரி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஹேமர், அதாவது கோடாரி தான், அதாவது சுத்தியல் போன்ற ஒரு அமைப்புள்ள ஒரு கருவி. அது வந்து எப்படி இருக்குன்னா சிலிண்டர் டைப்ல இருக்கு. அந்த காலகட்டத்தை அச்சுவில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வந்து அன்வில் டெக்னிக், ரெண்டாவதாக நம்ம பார்க்கிறது அபிவில்லியன், மூணாவதாக பார்க்கிறது அச்சுவில்லியன். இந்த மூன்று டெக்னிக்லையும் நம்ம வந்து மூன்று விதமான கருவிகளை பார்க்கிறோம். முதல்ல வந்து கோர் ஸ்டோன், அந்த கோர் டூல்ல இருந்து ஃபிளேக் டூல்ஸ் எடுக்கிறது. ரெண்டாவது அது வந்து ஹேண்டாக்ஸா மாத்துறது. அடுத்தது வந்து சிலிண்டர் ஷேப் வந்து வேரி ஆகுது, சிலிண்டர் ஹேமர் அப்படின்னு சொல்லி அதை வந்து மாத்துறாங்க. ஷேப் வடிவம் வந்து மாற்றப்படுது. இந்த காலநிலைகளுக்கு ஏற்ப, இடத்திற்கு ஏற்ப பயன்படுத்துகின்ற கருவியினுடைய அளவு, வடிவம், அதனுடைய தன்மை எல்லாமே வந்து வேறுபடுகின்றது. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கறது வந்து எதுலன்னா லோயர் பேலியோலித்திக்ல. அப்புறம் மிடில் பேலியோலித்திக்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மிடில் பேலியோலித்திக்ல 2 வகையான டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்று கிளாக்டோனியன். கிளாக்டோனியன் டெக்னிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, கிளாக்டோன் ஆன் சி, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய கிளாக்டோன் ஆன் சி இசக்ஸ் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். பழங்கற்காலத்துல குறிப்பாக இங்கிலாந்துல அவர்கள் செய்த கருவிகள் அங்க அதிகமாக காணப்பட்டதுனால இந்த டெக்னிக்ஸை இந்த மாதிரி அழைக்கிறார்கள், கிளாக்டோனியன் தொழில்நுட்பம். கிளாக்டோனியன் தொழில்நுட்பம். இரண்டாவதாக அப்படின்னு பார்த்தோம்னா லவ்லாய்சியன் தொழில்நுட்பம். லவ்லாய்சியன் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது லவ்லாய்ஸ் என்பவரால் இந்த கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் இதற்கு பெயர் லவ்லாய்சியன் தொழில்நுட்பம். இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பேலியோலித்திக், அதாவது பழங்கற்காலத்தை 3ஆக பிரிக்கின்றோம். லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இந்த லோயர்ல நம்ம வந்து ஒரு 3 வகையான டெக்னிக்ஸ் பார்க்குறோம். ஒன்று இந்த பிளாக் ஆன் பிளாக் டெக்னிக், அதுக்கு பேரு அன்வில் டெக்னிக் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து நம்ம பார்க்கறது கோர் டூல்ல இருந்து ஃபிளேக் டூல்ஸை தயாரிக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இரண்டாவதாக நம்ம பார்க்கறது ஸ்டோன் ஹேமர், அதாவது ஸ்டோன் ஹேமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அச்சுவில்லியன் என்று சொல்லக்கூடிய, அபிவில்லியன் என்று சொல்லக்கூடிய கருவிகள் அங்கே கிடைக்கின்றன. அபிவில்லியன் ஹேண்டாக்ஸ் அப்படின்னா அங்க வந்து அபிவில்லியன்ற இடத்துல அளவுக்கு அதிகமான கைகோடாரிகள் கற்கருவிகளாக நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. இது எங்க இருக்குன்னா பிரான்ஸ்ல இருக்கு. பிரான்ஸ்ல அபிவில்லா, அதாவது சோம் வேலி என்று சொல்லக்கூடிய பகுதியில இந்த கைகோடாரிகள் அதிகமாக கிடைக்கிறதுனால இதற்கு பெயர் அபிவில்லியன் கைகோடாரிகள். அதனால இதுக்கு ஒரு தொழில்நுட்பம் கொடுக்குறோம், அதே பேர்ல அபிவில்லியன் தொழில்நுட்பம். முதல்ல தொழில்நுட்பம் அன்வில் தொழில்நுட்பம், அபிவில்லியன் தொழில்நுட்பம். மூன்றாவதாக அச்சுவில்லியன் தொழில்நுட்பம். இந்த அச்சுவில்லியனும் செயின்ட் அச்சுவில் அப்படிங்கிற பகுதியே எங்க இருக்குன்னா பிரான்ஸ்ல தான் இருக்கு. அதே சோம் வேலியில தான் இருக்குது.
இந்த பகுதியிலையும் நமக்கு அளவுக்கு அதிகமாக நிறைய ஹேமர், சுத்தியல் போன்ற கருவிகள் கிடைக்கிறது, கோடாரி போன்ற கருவிகள் கிடைக்கிறது. இது வந்து எந்த வடிவத்துல இருக்குன்னா சிலிண்டர் ஷேப்ல இருக்கு, ஹாலோ ஷேப்ல இருக்கு, ஹாலோ மாதிரி இருக்கு, கூடு போன்ற அமைப்புல கிடைக்கிற ஒரு கருவிகள் இங்கே கிடைக்கிறது. ஸோ இந்த 3 கருவிகள் தொழில்நுட்பத்தை நம்ம லோயர் பேலியோலித்திக்ல பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கறது இந்த இடை பழங்கற்காலம். அது வந்து என்னன்னா நம்ம பார்க்குற மிடில் பேலியோலித்திக். இந்த மிடில் பேலியோலித்திக்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2 வகையான டெக்னிக்ஸ் பார்க்குறோம். ஒன்று வந்து இந்த கிளாட்டோனியன் டெக்னிக். இந்த கிளாக்டோன் ஆன் சி இசக்ஸ் பகுதியில் இங்கிலாந்துல இருக்குது. இங்கே அளவுக்கு அதிகமான கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால இந்த இடத்தின் பெயரை வைத்து இந்த டெக்னிக் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதற்கு பெயர் கிளாக்டோனியன் டெக்னிக். அடுத்ததாக இந்த காலகட்டத்தில், இந்த இடைக்காலகட்டத்தில் நமக்கு வர இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா இந்த லவ்லாய்சியன் என்று சொல்லக்கூடிய டெக்னிக். இந்த லவ்லாய்சியன் என்ற டெக்னிக் எப்போ வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லவ்லாய்ஸ் என்ற அறிஞர் வந்து இந்த கருவிகளை எல்லாத்தையும் கண்டுபிடித்ததுனால இந்த லவ்லாய்சியன் டெக்னிக் வந்து இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா அப்பர் பேலியோலித்திக். இந்த அப்பர் பேலியோலித்திக் வந்து பிளேடு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க. பிளேடு தொழில்நுட்பம்னா கத்தி, அங்க அளவுக்கு அதிகமாக கத்தி பயன்படுத்தப்படுகிறது. முதல்ல கற்கள், கோர் ஸ்டோன் டூல்ல இருந்து பிளேக் டூல்ஸ், அடுத்து கைக்கோடாரிகள். அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த அப்பர் பேலியோலித்திக், அதாவது கடை பழங்கற்காலம், அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தின முக்கியமான கருவி என்னன்னா கத்தி. அதனால இதை என்ன டெக்னிக்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா பிளேடு டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளேடு டெக்னிக்ஸ் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பஞ்சிங் டெக்னிக்ஸ் இருக்கு, இன்னொன்று வந்து பிளண்டிங் டெக்னிக்ஸ். ரெண்டாவது வந்து பிளண்டிங் டெக்னிக்ஸ் பண்றாங்க, பாலிஷிங் பண்றாங்க. அதுதான் வந்து ரெண்டாவது டெக்னிக். முதல்ல வந்து பஞ்சிங்னா அந்த கற்கருவிக்குள்ள நம்ம வந்து பஞ்ச் பண்ணி அதை வந்து நம்மளுடைய பயன்பாட்டிற்காக, உபயோகத்திற்காக, எளிமைப்படுத்துவதற்காக வைக்கின்ற பஞ்ச் மார்க் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பஞ்சிங் டெக்னிக் இங்கே பயன்படுத்தப்படுகிறது பிளேடு டெக்னிக்ஸ்ல. அதற்கு அடுத்ததாக பிளண்டிங் டெக்னிக்ஸ், அதாவது கருவிகளோடு இணைந்து ஏதாவது பிடிப்பதற்காக, நம்மளுடைய பயன்பாடை இன்னும் மேலும் எளிமையாக்குவதற்காக கற்கருவிகளையும் கைப்பிடிகளையும் இணைக்கக்கூடிய பிளண்டிங் டெக்னிக்ஸ் வந்து இங்கே இருக்கு. ஸோ அதனால இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதாவது லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக். இந்த லோயர் பேலியோலித்திக்ல நம்ம பார்க்கறது வந்து ஒரு 3 விஷயம்: பிளாக் ஆன் பிளாக், அன்வில் டெக்னிக். அங்கே நம்ம பார்க்குற டூல்ஸ் வந்து என்னன்னா கோர்ஸ் டூல்ஸும் ஃப்ளேக் டூல்ஸும் பார்க்குறோம். அதுக்கடுத்து இரண்டாவதாக நம்ம பார்க்கறது அபிவில்லியன் ஹேண்டாக்ஸ் டெக்னிக். அடுத்து மூன்றாவதா பார்க்கறது அச்சூலியன் ஹேண்டாக்ஸ். அது எப்படின்னா சிலிண்டர் ஷேப்ல இருக்கும், ஹாலோ ஷேப்ல இருக்கும். ஸோ அதனால இந்த 3 நம்ம லோயர் பேலியோலித்திக்ல பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குற மிடில் பேலியோலித்திக். இந்த மிடில் பேலியோலித்திக்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கருவிகள், எப்படிப்பட்ட கருவிகள் இருக்குன்னா 2 வகையான டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்று இந்த கிளாக்டோனியன் டெக்னிக், இரண்டாவதாக நம்ம பார்ப்பது லவ்லாய்சியன் டெக்னிக். கிளாக்டோனியன் இடத்தை வைத்து கிளாக்டோனியன் டெக்னிக். அந்த இடம் எங்கே இருக்கிறது? இங்கிலாந்துல இருக்கு. கிளாக்டோன் ஆன் சி இசக்ஸ் பகுதியில இருக்குது. அதே போல லவ்லாய்ஸ் என்பவர் கண்டுபிடித்ததுனால அவருடைய பெயரில் இது லவ்லாசியன் டெக்னிக் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற அப்பர் பேலியோலித்திக்ல பிளேடு தொழில்நுட்பம் இருக்கின்றது. இந்த பிளேடு தொழில்நுட்பம் எப்படிப்பட்ட 2 தொழில்நுட்பமாக மாறுது? ஒன்று பஞ்சிங், இன்னொன்று வந்து பிளண்டிங் டெக்னிக்ஸ். ரெண்டு டெக்னிக்ஸும் இந்த இடத்துல வருது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது, இப்போ பேலியோலித்திக் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது மிடில் ஸ்டோனேஜ்.
இந்த மிடில் ஸ்டோன் ஏஜ்ல என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்க வந்து ப்ரெஷர் டெக்னிக்ஸ் பயன்படுத்துறாங்க. இங்க என்ன டெக்னிக்னா ப்ரெஷர் டெக்னிக், அழுத்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அழுத்த தொழில்நுட்பத்தினால இங்க இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாமே நுட்பமானதாகவும் இன்னும் மிக சிறியனவாகவும் அழகாகவும் இங்கே இருக்கிறது. பயன்பாட்டிற்கு எளிமையானதாகவும் இங்கே இருக்கிறது. பேலியோலித்திக்ல கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். அங்க குவார்ட்சைட் ஸ்டோன், இங்க ஜாஸ்பர் போன்ற மெல்லிய எளிமையான பயன்பாட்டிற்கு எளிமையாக இருக்கக்கூடிய கற்களை பயன்படுத்தி இவர்கள் என்ன செய்கிறார்கள், அழகாகவும் மிக நுட்பமாகவும் நுண்கருவிகளை பயன்படுத்துகிறார்கள். ஸோ அதனால இந்த தொழில்நுட்பத்துக்கு பேரு அழுத்த தொழில்நுட்பம். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அழுத்த தொழில்நுட்பம். மிடில் ஸ்டோனேஜ், இடைக்கற்காலத்துல நம்ம பார்க்கறது அழுத்த தொழில்நுட்பம். அடுத்து புதிய கற்காலம், நம்ம நியோலித்திக் பீரியட் என்று சொல்லக்கூடிய இந்த புதிய கற்காலத்துல பயன்படுத்தின பொருட்கள் எப்படி இருந்தது அப்படின்னா பளபளப்பாக இருந்தது. இங்க வந்து எலும்பு, மரம், ஸ்டோன், கல்லுனால செய்யப்பட்ட அனைத்து வகையான கருவிகளும் இங்கே பயன்பாட்டுக்கு இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய கருவிகளினுடைய பயன்பாடு அதிகம். முதல் 2 காலகட்டத்துல பழையலித்திக், மீசோலித்திக்ல பயன்படுத்தப்பட்ட கருவிகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா வேட்டையாடுவதற்கு, விலங்குகளை வேட்டையாடி அதனை உண்பதற்கு, கீறுவதற்கு, அதனை கொல்வதற்கு, மீன் போன்றவற்றை பிடிப்பதற்கு, ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தினாங்க. கிழங்குகளை தோண்டுவதற்கு, பழங்களை பறித்து அவற்றைக்குள்ள இருக்கக்கூடிய நட்ஸ் போன்ற விதைகளை எடுப்பதற்கு இந்த கருவிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் நியோலித்திக் பீரியட்ல இந்த மனிதனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, என்ன பயன்பாடு தெரிஞ்சிச்சுன்னா இவனுக்கு வேளாண்மை தெரிந்தது. இந்த நியோலித்திக் காலத்துல அவனுக்கு வேளாண்மை தெரிந்தது மட்டுமல்ல, வேளாண் துறையை சார்ந்த பல்வேறு பணிகளை செய்வதற்கு, நிலத்தை பண்படுத்துவதற்கு, நிலத்தை தோண்டுவதற்கு போன்ற மற்ற கருவிகள் எல்லாம் இங்கே செய்யப்படுகிறது. மர வேலைகள் இங்கே அதிகமாக செய்யப்படுகிறது. மரத்தை கீறுவதற்கு, அதை வந்து பளபளப்பாக்குவதற்கு சில கருவிகள், கற்கருவிகளும் செய்யப்பட்டன, மரக்கருவிகளும் பயன்படுத்தப்பட்டன. அடுத்து விலங்குகளுடைய எலும்புகள்ல இருந்து கருவிகள் செய்யப்பட்டன. ஈட்டி போன்ற ஆயுதங்கள் எல்லாம் பளபளப்பாக, கூர்மையானதாக, மிக நுட்பமானதாக பயன்பாட்டிற்கு இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இவர்களுடைய காலத்துல இருந்தது என்ன டெக்னிக்ஸ்னா ஃபிளேக்கிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபிளேக்கிங் டெக்னிக்ஸை வந்து 4 பிரிக்கிறாங்க. இதுல வந்து நம்ம மெயினா பார்க்கறது கிரைண்டிங் அண்ட் பாலிஷிங் டெக்னிக். இவங்களுடைய ஒட்டுமொத்த டெக்னிக் சொல்லும்போது கிரைண்டிங் அண்டு பாலிஷிங், கிரைண்டிங் பண்றது, பாலிஷிங் பண்றது. அப்போ ஒரு 4 வகையான வேலை நடக்குது இங்க. முதல்ல வந்து ஃபிளேக்கிங் பண்றாங்க. அந்த கருவிகளை கோர் ஸ்டோன்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறது, சில்லுகளாக ஆக்குவது, அதுக்கடுத்தாக அதை வந்து டிசைன் பண்றது, அடுத்து பாலிஷ் பண்றது, கூர்மையாக இருக்கக்கூடிய பயன்படுத்த தேவையில்லாத கைகளில் பிடிக்கக்கூடிய பகுதிகளை வந்து வளவளப்பானதாக ஆக்குவதற்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கிரைண்டிங் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலை 4 வேலை நடக்கு. ஃபிளேக்கிங், பெக்கிங் பண்றாங்க, பாலிஷிங் பண்றாங்க, கிரைண்டிங் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நியோலித்திக் காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வகையான தொழில்நுட்ப முறைகள். கருவிகளை உருவாக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்ட முறைகள். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மட்பாண்டங்களை தயாரிப்பதற்கு இவர்கள் சில தொழில்நுட்ப முறைகள், வழிமுறைகள் வைத்திருந்தார்கள். அவைகள் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து கிளே ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறாங்க. கிளே ப்ரிப்பரேஷன் அப்படின்னா களிமண்ணை தயார்படுத்துறது. ஒரு மண்பாண்டம் செய்வதற்கு களிமண்களை ஆற்றோரங்களில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்து அவற்றை அதில் உள்ள துகள்கள், மற்ற கட்டி போன்ற மற்றையெல்லாம் எடுத்து எளிமையானதாக, மென்மையானதாக
ரொம்ப சாஃப்டா அதை ஆக்கி அதை வந்து வளவளன்னு ஆக்கி அதுக்கு அடுத்து அதை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா 2 வகையில அதை மண்பாண்டங்களை தயாரிக்கிறாங்க. ஒரு முறை என்ன அப்படின்னா கையினால் தயாரிப்பது, இன்னொரு முறை சக்கரங்களை பயன்படுத்தி வீல்ல ப்ரிப்பேர் பண்றது. ரெண்டு விதமா பயன்படுத்துறாங்க. கையில பயன்படுத்தும் போது காயிலும் மோல்டும் பயன்படுத்துறாங்க. வீலை பயன்படுத்தும் போது அவர்கள் மிக அருமையாக எளிமையாக இந்த மண்பாண்டங்களை செய்து வைக்கிறார்கள். ஸோ இப்போ இந்த இதுல வந்து கிளே ப்ரிப்பரேஷன், அப்புறம் ஷேப்பிங் பண்றது. ஷேப்பிங் பண்றதுக்கு தான் 2 முறை. ஒன்று வந்து ஹேண்ட்மேடு, இன்னொன்று வந்து வீல்ல பயன்படுத்தி தயாரிக்கிறது. அதுக்கடுத்து 3வதாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா பர்னிஷிங் என்று சொல்லக்கூடிய அவங்க என்ன பண்றாங்க, கையில வந்து அந்த களிமண்ணை கரைத்து கொண்டு அதை மெருகேற்றுவது, கையினாலேயே அதை பூசி வலுவலுன்னு ஆக்குறது. இது ஒரு. அடுத்து வந்து ஸ்லிப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்லிப்பிங்னா என்னன்னா இந்த களிமண் அந்த பானைய அப்படியே ஒரு களிமண் கரைசலுக்குள் முக்கி டிப் பண்ணி எடுக்கிறது. இது வந்து ஒரு முறை. முதல்ல வந்து கிளே ப்ரிப்பரேஷன், அடுத்து ஷேப்பிங் பண்றது, மண்பாண்டத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்து அந்த வடிவத்தை எப்படி பண்றது, கையினால பண்றாங்க. அதுக்கு காயில் அல்லது மோல்டு பயன்படுத்துறாங்க, இல்லைன்னா வீல் பயன்படுத்துறாங்க. இன்னொன்று வந்து பர்னிஷிங் என்று சொல்லக்கூடிய கையினால் அதை வந்து அதை பளபளப்பாக்குறது, அந்த களிமண் கரைசல்களை பயன்படுத்தி அதை நம்ம வந்து மெருகேற்றுவது. இது ஒரு முறை. இன்னொரு முறை ஸ்லிப்பிங் என்று சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கரைசல்களுக்குள் அந்த பானையை வைத்து அதை முழுமையாக டிப் பண்ணி எடுத்துறது தான் அந்த ஸ்லிப்பிங்கிறது. 4வதா என்ன பண்றாங்கன்னா டெக்கரேட்டிங் பண்றாங்க. அடுத்து பெயிண்டிங் பண்றாங்க. அடுத்து பெயிண்டிங், டெக்கரேஷன், ஏதாவது மார்க், கிராஃபிட்டி மார்க் பண்றது, சில குறியீடுகள், ஒன்று பானை தயாரித்தவனுடைய அடையாளமாக இருக்கலாம், அல்லது அந்த சமூகத்தை சேர்ந்த அடையாளமாக இருக்கலாம். ஸ்டார், சூரியன், ஸ்டாரு, நிலாப்பிறை போன்ற குறியீடுகளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வம்சத்தை சேர்ந்த குறியீடுகள், அப்படி குறியீடுகளாக டெக்கரேட் பண்றது, அழகுபடுத்துறது, பறவைகள், பூக்கள் வரைஞ்சு அதை அழகுபடுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 4வது இடத்துல வருது. ஸோ முதல்ல கிளே ப்ரிப்பரேஷன், 2வது பண்றது ஷேப்பிங் பண்றது, அடுத்தது வந்து நம்ம பர்னிஷிங் பண்றது, ஸ்லிப்பிங் பண்றது, அடுத்து 5வதா டெக்கரேட்டிங், அடுத்து பெயிண்டிங். இது எல்லாமே இந்த கிளேல பயன்படுத்துகிற டெக்னிக்ஸ். இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னா இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புளுடைய டூல்ஸ் தயாரிக்கிற டெக்னிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். எத்தனை வகையான டெக்னிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்டோன் டெக்னிக்ஸை நம்ம வந்து எப்படி பிரிக்கிறோம், ப்ரீ ஹிஸ்டாரிக்ல பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் பிரிக்கிறோம். இந்த பேலியோலித்திக் பீரியடை 3ஆ பிரிக்கிறோம். அதுல தான் அப்பர் பேலியோலித்திக், லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக்னு பிரிக்கிறோம். இந்த லோயர் பேலியோலித்திக்ல அவங்க பயன்படுத்தின 3 டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, முதல் டெக்னிக் அன்வில் டெக்னிக், பிளாக் ஆன் பிளாக் டெக்னிக். அந்த பிளாக் ஆன் பிளாக் டெக்னிக்கை எப்படி சொல்றோம் அப்படின்னா பட்டடை தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றோம். இந்த காலகட்டத்துல அவர்கள் தயாரித்த கருவிகள் என்ன அப்படின்னா கோர் டூல்ல இருந்து ஃபிளேக் டூலை தயாரிக்கிறது. அடுத்து 2வதாக அபிவில்லியன் ஹேண்டாக்ஸ் டெக்னிக். இந்த ஸ்டோன் ஹேண்டாக்ஸ் டெக்னிக் அது வந்து எங்க இருக்குன்னா இந்த அபிவில்லியன் காலத்துல இருக்கு. அடுத்தது 3வதாக இருப்பது இந்த நம்ம லோயர் பேலியோலித்திக்லேயே 3வதா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா இந்த அச்சூலியன் என்று சொல்லக்கூடிய சிலிண்டர் ஷேப்ல உள்ள ஹேமர், சுத்தியல், கோடாரி போன்ற கருவிகள். அதற்கு பின்பாக நம்ம பார்த்தது இந்த மிடில் பேலியோலித்திக் பீரியட். மிடில் பேலியோலித்திக்ல 2 ஒன்று கிளாக்டோனியன், இன்னொன்று லவ்லாய்ஷியன். கிளாக்டோனியன்னா கிளாக்டன் ஆன் சி இசக்ஸ்ல இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியை வைத்து அந்த டெக்னிக்ஸ் பேர் வருது. அடுத்து 2வதாக நம்ம பார்த்தது வந்து லவ்லாய்சியன். லவ்லாய்ஸ் கண்டுபிடிச்சதுனால அந்த டெக்னிக் பேரு லவ்லாய்சியன் டெக்னிக். ஸோ இவைகள் 2ம் மிடில் பேலியோலித்திக் பீரியட்ல வருது. அடுத்து 3rd நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
மூணாவதா நம்ம பார்க்குறது இந்த அப்பர் பேலியோலித்திக். இந்த அப்பர் பேலியோலித்திக்ல பிளேடு டெக்னிக்னு சொல்றாங்க. கத்திகள் இங்கே அதிகமாக பயன்படுத்தப்பட்டதுனால பிளேடு டெக்னிக்ஸ் தொழில்நுட்பம், கத்தி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே 2 வகையானது. ஒன்று பஞ்சிங், அடுத்து பிளண்டிங் பண்றது. இந்த 2 தொழில்நுட்பம் இங்கே இருக்கிறது. அடுத்து நம்ம அடுத்த கட்டமாக காலகட்டமாக பேலியோலித்திக் அப்புறம் பார்க்கறது மீசோலித்திக். அந்த மிடில் ஸ்டோன் ஏஜ்ல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, அங்க வந்து ஒரே விஷயம்தான் நடக்குது. அழுத்த தொழில்நுட்பம், ப்ரெஷர் பண்றாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாமே நுட்பமான கருவிகளாகவும் நுண்கருவிகளாகவும் சிறியனவாகவும் அழகாகவும் பயன்பாட்டுக்கு எளிமையானதாகவும் பளபளப்பானதாகவும் இருக்கிறது. ஸோ அடுத்த 3வது காலகட்டம் நியோலித்திக். இங்க பயன்படுத்தின டெக்னிக் எப்படிப்பட்டதுன்னா பாலிஷிங், ஷைனிங் டெக்னிக்ஸ் வந்து இங்க பயன்படுத்தப்படுது. இங்க இருக்கக்கூடிய எல்லாமே வந்து எப்படி பண்றாங்கன்னா பிளேக்கிங் பண்றது, பெக்கிங் பண்றது, பாலிஷிங் பண்றது, கிரைண்டிங் பண்றது. ஸோ கிரைண்டிங் அண்ட் பாலிஷிங் டெக்னிக் வந்து நியோலித்திக் டெக்னிக். இங்க இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே பளபளப்பானதா இருக்கு, கூர்மையானதாக, நீண்ட காலம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களாக இங்க கருவிகள் காணப்படுது. அதற்கு காரணம் இந்த தொழில்நுட்பம். அடுத்ததாக நம்ம 4வதா பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த கற்கருவிகளை தவிர்த்து மட்பாண்டங்களும் இங்கே தயாரிக்கப்பட்டது. இந்த மட்பாண்டங்களுக்கும் ஒரு தொழில்நுட்ப முறை இங்கே கையாளப்படுகிறது. அந்த தொழில்நுட்ப முறை யாவை அப்படின்னு சொன்னா, நம்பர் 1 வந்து கிளே ப்ரிப்பரேஷன், நம்பர் 2 வந்து அந்த களிமண்ணை உருவாக்குனது மட்டுமல்ல, அந்த களிமண்ணுல இருந்து நம்ம வந்து ஷேப் எடுக்கிறோம். அந்த பானைகளை எப்படி ஷேப்பு கொண்டு வரணும், ஒன்று காயில் மெத்தட் இல்லாட்டி மோல்டு மெத்தடில் நம்ம கொண்டு வர்றோம். அப்படி நம்ம பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, கையினால இது சில தவறுகள் ஏற்படுது. நம்ம மீண்டும் மீண்டும் அதை செய்ய வேண்டிய சூழல். அதற்கு பின்பாக கண்டுபிடிக்கப்பட்ட வீல்னால கண்டுபிடிக்கப்படுகின்ற அதுல வந்து தயாரிக்கப்படுகிற மட்பாண்டங்கள் மிக எளிமையானதாகவும் அழகாகவும் சீக்கிரமாகவும் நம்மால் தயாரிக்க முடியக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக இங்கே இந்த வீல் சக்கரத்திலிருந்து மட்பாண்டங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இங்கே காணப்படுகிறது. அதற்கு பின்பாக வண்ணம் பூசுவதில், அதை மெருகேற்றுவதில், பளபளப்பு ஆப்பதில் வந்து ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பர்னிஷிங் என்று சொல்லக்கூடிய கையினால் மெருகேற்றுவது, பூசுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் எங்கே நடைபெறுது, இந்த மட்பாண்டங்கள் தயாரிக்கிற தொழில்நுட்பத்தில் நடைபெறுது. அடுத்து பாலிஷிங், அதாவது பர்னிங். அடுத்து ஸ்லிப்பிங்னு ஒன்று. அது என்னன்னா, அந்த களிமண்ணுக்குள்ள அந்த மட்பானையை முக்கி எடுத்து இது பண்றது. அடுத்து 4வதா ஃபயரிங்னு ஒன்று இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஃபயரிங். மட்பானங்களை என்ன செய்வாங்கன்னா சுடுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு மட்பானம் சுடப்படுதோ அந்த அளவுக்கு நீண்ட காலம் அது பயன்பாட்டிற்கு உபயோகத்திற்கு உள்ளாகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கறது டெக்கரேட்டிங் பெயிண்டிங். அப்ப நான் சொன்னேன் கிராஃபிட்டி மார்க்கு இல்ல அந்த பானையை பாற்றி தயாரிக்கக்கூடிய அந்த நபர் அவருடைய குடும்ப குறியீடாக இருக்கலாம், அல்லது அவருடைய வம்ச குறியீடாக இருக்கலாம், அவர் வழிபடுகின்ற தெய்வத்தினுடைய சிம்பிளாக கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து குறியீடாக வைத்து என்ன செய்யறாங்க, மட்பாண்டங்களை தயாரிக்கிறாங்க. ஸோ இதனால நம்ம இப்ப என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா தொழில்நுட்பத்தை பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கற்கருவிகளுடைய வகைகள். என்ன மாதிரியான கற்கருவிகள் எப்படியெல்லாம் தயாரிக்கப்படுகிறது, இந்த கற்கருவிகளுடைய வகைகளை நாம் எப்படி கண்டறிகின்றோம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பாறைகளின் தன்மை, அதனுடைய வடிவம், அதுக்கடுத்து அதனுடைய அளவு, அதற்குடைய பயன்பாடு, அதை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள், அது எதற்காக பயன்படுத்துகிறார், இதை வைத்து நம்ம இந்த வகைப்பாடுகளை எல்லாத்தையும் நம்ம பிரிக்கிறோம். இந்த காலகட்டத்தையும் நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா அதே போலதான் பிரிக்கிறோம். பேலியோலித்திக்ல லோயர், மிடில், அப்பர்னு பிரிக்கிறோம். அடுத்து மிடில், அடுத்து நியோலித்திக். அதுக்கடுத்து மட்பாண்டங்களுக்கான வகைகளுமே நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்பர் 1 நம்ம என்ன பார்க்கறோம், டைப்பாலஜில மார்பாலஜிக்கல் டைப் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கறோம். இதை ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்னு சொல்றாங்க. இங்க இருக்கிறவர் ஜூலியன் ஸ்டூவர்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த மார்பாலஜிக்கல் டைப்பை வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஸோ அவர் வந்து எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா 1954ஆம் ஆண்டு ஜூலியன் ஸ்டூவர்ட் அப்படின்றவர் வந்து நமக்கு இந்த மார்பாலஜிக்கல் டைப்பு
ஸ்டோன் டூல்ஸோடைய நமக்கு வகைகள், கற்கருவிகளுடைய வகைகளை நமக்கு பிரித்து நல்லா அழகாக சொல்லுகின்றவர், அறிமுகப்படுத்துகிறவர் யாருன்னா இந்த ஜூலியன் ஸ்டூவர்ட் 1954 இதை வெளியிடுகின்றார். இந்த மார்பாலஜிக்கல் டைப்ன்றத அது ஒரு வகையான ஒரு மெத்தடு, கற்கருவிகளை வகைப்படுத்தக்கூடிய மெத்தட். இதை எப்படி டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸா பிரிக்கிறாங்க. இந்த கற்கருவிகளை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது ஆர்டிஃபேக்ட்ஸா பிரிக்கிறோம். நம்பர் 1 என்ன அப்படின்னா, அது ஸ்டோன் டூலா கூட இருக்கலாம், உடன் டூலா இருக்கலாம், ஷெல்லா இருக்கலாம், அல்லது போனா இருக்கலாம். ஸோ அப்போ ஆர்டிஃபேக்ட்ஸை எப்படி பிரிக்கிறோம், எப்படி டூல்ஸ் எப்படி பிரிக்கிறோம்னா, நம்பர் 1 ஸ்டோன் டூல்ஸ், நம்பர் 2 உடன் டூல்ஸ், நம்பர் 3 நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஷெல்ஸ், நம்பர் 4 போன்ல இருந்து தயாரிக்கிற கருவிகள். ஸோ இந்த 4ம் எதற்குள்ளாக வருகிறதுனா இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்ற ஒரு டைப்புக்குள்ள நம்ம கொண்டு வர்றாங்க. இதுதான் இந்த ஜூலியன் ஸ்டூவர்டோடைய கருத்து. இதை ஆர்டிஃபேக்ட்ஸா பிரிக்கிறாங்க. ஆர்டிஃபேக்ட்ஸ்னா பழம்பொருட்களாக, அதாவது அரும் பழம்பொருட்களாக நம்ம அதை அடையாளம் கண்டு கொள்றது இந்த கருவிகளை. இப்போ எலும்பு போன்ற கருவிகள், எலும்பினால் செய்யப்பட்ட கருவிகள், மரத்தால் செய்யப்பட்ட கருவிகள், கற்களால் செய்யப்பட்ட கருவிகள், சிப்பிகள் போன்ற ஷெல்லுகளால் செய்யப்பட்ட கருவிகள் எல்லாத்தையும் வைத்து நம்ம வகைப்படுத்தலாம். இது ஒன்று ஆர்டிஃபேக்ட்ஸ் வகை. அதுக்கடுத்து இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்றாங்கன்னா அசம்பிளேஜ்ன்னு சொல்றாங்க. அசம்பிளேஜுக்கு கீழே அனைத்து வகையான ஆர்டிஃபேக்ட்ஸ், அப்போ வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்டிஃபேக்ட்ஸ் சேர்ந்தது அசம்பிளேஜ். அதுக்கடுத்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா அதை இண்டஸ்ட்ரியா பார்க்குறோம். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி, இப்போ மெட்ராஸ் ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரி யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா நம்ம ராபர்ட் ப்ரூஸ்வுட் காலத்திலேயே மெட்ராஸ் பல்லாவரத்துல நிறைய வகையான கற்கருவிகள், குறிப்பாக குவாட்சைட் கருவிகள் ப்ரீ ஹிஸ்டரியில நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கருவிகள் எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரி கீழே வருது. அப்போ இண்டஸ்ட்ரியில கிடைக்கப்பட்ட பல்வேறு வகையான இந்த அசம்பிளேஜ் எல்லாம் அதுக்குள்ள வருது. அப்புறம் இண்டஸ்ட்ரி எல்லாமே எதுக்குள்ள வருதுன்னா ட்ரெடிஷன்ஸ்குள்ள வருது. அப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து கிடைக்கப்பட்டதை ஒரு ட்ரெடிஷனாக ஆக்குறோம். ஸோ இப்போ சவுத் இண்டியனுடைய ட்ரெடிஷன்ஸ், இது ஆப்பிரிக்கன் ட்ரெடிஷன், ஏஷியன் ட்ரெடிஷன், ஸோ இது அமெரிக்கன் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், இண்டஸ்ட்ரீஸை நம்ம ட்ரெடிஷன் ஆக்குறோம். அப்போ 4 வகையாக இந்த மார்பாலஜிக்கல் டைப்ஸ் அப்படின்னு சொல்றது யார் கண்டுபிடிச்சது, யார் அறிமுகப்படுத்தினது அப்படின்னு சொன்னா நம்ம ஜூலியன் ஸ்டூவர்ட் 1954 கண்டுபிடிக்கிறாங்க. இவருடைய 4 வகையான அந்த கற்கருவிகளுடைய வகைகள் என்ன அப்படின்னா, முதல்ல ஆர்டிஃபேக்ட்ஸா பிரிக்கிறாரு, அசம்பிளேஜா பிரிக்கிறாரு. அடுத்ததா என்ன அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரி, அதை ஒரு தொழிற்சாலையா பார்க்குறாங்க. அடுத்து ஒரு ட்ரெடிஷன்ஸா அதை பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 4ஐயும் நம்ம பிரித்து பார்த்ததுக்கு பின்பு என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் இப்போ பேலியோலித்திக்க 3 காலகட்டமாக பிடிக்கிறோம். அதில் லோயர், மிடில், அப்பர். ஸோ இந்த 3 காலகட்டத்திலையும் என்ன வகையான கற்கருவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ லோயர் பேலியோலித்திக்ல இருக்கிறது எல்லாமே பெபிள்ஸ் டூல்ஸ். என்ன டூல்ஸ்னா பெபிள் டூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லோயர் பேலியோலித்திக்ல இருக்கிறது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளேக் அப்படிங்கிற வார்த்தையை யார் அறிமுகப்படுத்துறா அப்படின்னா மோவியஸ், ஹெச்எல் மோவியஸ் 1944 இந்த ஃப்ளேக் டூல்ஸ் அப்படிங்கிறத வார்த்தையை கொண்டு வர்றாரு. சாப்பர்ன்ற வார்த்தை, இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் தான் அறிமுகப்படுத்த. சாப்பர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கொண்டு வர்றது யார் அப்படின்னா ஹெச்எல் மோவியஸ் என்பவர் இதை அறிமுகப்படுத்துறாரு. அப்போ லோயர் பேலியோலித்திக்ல நமக்கு பயன்படுத்துகின்ற டூல்ஸ் என்னன்னா பெபிள் டூல்ஸ். பெபிள் டூல்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். இங்கே பயன்படுத்துறது அடுத்து ஹேண்ட் ஆக்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இந்த லோயர் பேலியோலித்திக்ல இருக்கக்கூடிய இந்த ஹேண்ட் ஆக்ஸை நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். 3 ட்ரெடிஷனாக பிரிக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். முதல் ட்ரெடிஷன் எப்படி இருக்குன்னா செல்லியன் அபிவில்லியன் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செல்ஸ் அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்கு அப்படின்னா
ரிவர் சீன், ரிவர் மெயின் பிரான்ஸ்ல இருக்கு. பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ரிவர் சீன், ரிவர் மெயின் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த செல்ஸ் என்ற பகுதி. இங்க கிடைக்கப்பட்ட கைக்கோடாரிகள் செல்லியன், அபிவில்லியன் கோடாரிகள் என்று அழைக்கப்படுது. அபிவில்லியனும் அபிவில்லா அப்படிங்கிற பகுதியும் சோம்வேலியில் இருக்கக்கூடிய பிரான்ஸ்ல சோம்வேலி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டதுதான் இந்த அபிவில்லியன் ஹேண்டாக்ஸ். ரெண்டு கருவிகள் சொல்லியிருக்கு. ஒன்று செல்லியன் அண்ட் அபிவில்லியன் ஹேண்டாக்ஸ். செல்லியன் செல்ஸ் என்ற பகுதியும் பிரான்ஸ்ல தான் இருக்கு. எந்த ரிவர்னா ரிவர் சீன் என்ற இதுலயும் மெயின் அப்படின்ற 2 ரிவருக்கு ஆற்று படுகையிலையும் நமக்கு கிடைத்த கற்கருவிகள் எல்லாமே செல்லியன் கற்கருவிகள், ஹேண்டாக்ஸ். அது வந்து என்னவா இருக்குன்னா ஹேண்டாக்ஸா இருக்கு. அடுத்தது 2வது அபிவில்லியன். அபிவில்லியனும் எங்க இருக்குன்னா சோம்வேலியில பிரான்ஸ்ல இருக்கு. இங்க கிடைக்கப்பட்ட ஹேண்டாக்ஸ் தான் நமக்கு எங்க வருதுன்னா லோயர் பேலியோலித்திக்ல வருகின்ற முதல் ட்ரெடிஷன். 2வது ட்ரெடிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அச்சுலியன் ஹேண்டாக்ஸ். செயின்ட் அச்சூல் அப்படின்ற அந்த பகுதியும் சோம்வேலியில பிரான்ஸ்ல இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த இது சிலிண்டரிக்கல் ஷேப்பா இருக்கு. இந்த இருக்கிற ஹேமர் எப்படி இருக்குன்னா சிலிண்டர் ஷேப்பா இருக்கு. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் அச்சுலியன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 4-5 வகை டைப் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பேரிக்கா வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு கற்கருவி ஹேண்டாக்ஸ். ஹேண்டாக்ஸ் பேரிக்கா வடிவத்துல இருக்கக்கூடியது. அதற்கு அடுத்ததாக நம்ம ஹார்ட் ஷேப்ல இருக்கு. காடி ஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. காடி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்கு. அப்ப அந்த பியர் ஃபார்ம் ஓவல் ஷேப்ல இருக்கு, காடி ஃபார்ம்ல இருக்கு, ஹார்ட் ஷேப்ல இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லாங்டோசின் அப்படின்ற ஒரு சைஸ்ல இருக்கு. அதாவது நீளமா இருக்கும், அகலம் சின்னதா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சைஸ்ல இருக்கக்கூடிய ஹேண்டாக்ஸ். இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா பேரிக்கா வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டாக்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருதய வடிவத்தில், அதாவது ஹார்ட் ஷேப்ல இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து ஓவல் ஷேப்ல இருக்கிறது. அடுத்து லாங் ஹெட் அப்படின்னா நீளம் நிறையாவும் அகலம் சின்னதாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்காக்கியன் ஷேப்புன்னு ஒன்று இருக்கு. அந்த ஃபார்ம்ல இருக்கிறது மெக்காக்கியன் அப்படின்றது ஒருத்தர் மெக்காக்ன்றவர் கண்டுபிடிச்சதுனால அந்த ஷேப்ல இருக்கு. அந்த ஷேப்பு எப்படிப்பட்டதுன்னா ஸ்மாலா இருக்கும், ரெக்டாங்குலரா இருக்கும், சின்னதா இருக்கும், ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஹேண்டாக்ஸோடைய வெரைட்டி. நம்ம பார்க்குற இந்த லோயர் பேலியோலித்திக்ல இருக்கக்கூடிய ஹேண்டாக்ஸ் வெரைட்டி எப்படி இருக்குன்னா ஓவல் ஷேப்ல இருக்கு, ஹார்ட் ஷேப்ல இருக்கு. அதுக்கடுத்து லாங்ஸ் என்று சொல்லக்கூடிய நீளம் அதிகமாகவும் அகலம் குறைவானதாக இருக்கு. மெக்காக்கியன் அப்படின்ற ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான ஹேண்டாக்ஸையும் நம்ம இங்க பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளீவர் என்று சொல்லக்கூடிய அடுத்த வகை. இப்போ நம்ம 3 பார்த்துருக்கோம். முதல் ட்ரெடிஷன் சில்லியன், அபிவில்லியன். 2வது அச்சுலியன் ஹேண்டாக்ஸ். அந்த அச்சுலியன் ஹேண்டாக்ஸ்ல என்ன வெரைட்டி இருக்குன்றத பார்த்தோம். அடுத்தது இப்ப பார்க்கறது கிளீவர்ஸ் என்று சொல்லக்கூடிய வெட்டு கத்திகள், பிளேடு. நம்ம பார்த்த பிளேடு டெக்னாலஜி. ஸோ இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா முன்பகுதி சதுர வட்ட வடிவமாக இருக்கும். பின்பகுதி அதாவது முன்பகுதி யூ ஷேப்ல இருக்கும், பின்பகுதி வி ஷேப்ல முக்கோண வடிவில் இருக்கும், அகலமுடையதாக இருக்கும். அதாவது நம்ம சொல்லக்கூடிய இணைகரமாக இருக்கும். இப்போ 4 சொல்றேன். ஒன்று முன்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சதுரமா இருக்கும், வட்ட வடிவமா இருக்கும், யூ ஷேப்பா இருக்கும். பின்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா வி ஷேப்ல இருக்கும், முக்கோண வடிவத்துல இருக்கும், அகலமா இருக்கும். 3வதாக சொல்லும்போது அகலமா இருக்கும். அடுத்தது 4வது பாயிண்ட் இணைகரமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ட்ரெடிஷன்ஸ், அந்த லோயர் பேலியோலித்திக்ல உள்ள ட்ரெடிஷன்ஸை நம்ம பார்க்குறோம்.
3 வகையான ட்ரெடிஷன்ஸ். அதுல முதல் வகையான ட்ரெடிஷன் என்ன சொன்னேன்? செல்லியன், அபிவில்லியன், 2வது அச்சூலியன், 3வது கிளீவர்ஸ் என்று சொல்லக்கூடிய வெட்டுக்கத்திகள். ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது மிடில் பேலியோலித்திக். அதுல 2 வகை பார்க்குறோம். ஒன்று ஸ்கிராப்பர்ஸ், அடுத்து பாயிண்ட்ஸ். இந்த ஸ்கிராப்பர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுவும் அந்த வடிவத்தை வைத்து, அதனுடைய தன்மையை வைத்து, அவனுடைய அளவை வைத்து பிரிக்கப்படுகிறது. எல்லா கருவிகளுமே வடிவம், அளவு, தன்மை 3ஐயும் வைத்து அதுல பயன்படுத்தப்பட்ட கற்கள் ஆகிய விஷயங்களை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், இந்த கற்கருவிகளை நாம் வகைப்படுத்துகிறோம். இப்ப இந்த கற்கருவிகள்ல இந்த மிடில் பேலியோலித்திக்ல இருக்கக்கூடிய இந்த கற்கருவிகள், குறிப்பாக ஸ்கிராப்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்கிராப்பர்ஸை எப்படிலாம் சொல்லுவீங்க? சீவி, சுரண்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து துருவி அப்படின்னு சொல்லலாம். சீவி, சுரண்டி, துருவி அப்படின்னு ஸ்கிராப்பரை சொல்றாங்க. இதனுடைய வடிவம் எப்படிப்பட்டதா இருக்கு, அந்த வடிவத்தை வைத்து இது வகைப்படுத்தப்படுகிறது. முதல் வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்கிராப்பர் எப்படி இருக்கும்னா ஸ்லைடு ஸ்கிராப்பர் அப்படிங்கிறாங்க. ஸ்லைடுனா 2 பக்கமும் அந்த துருவுறதுக்கான வசதிகள் இருக்கும். 2 பக்கமும் இருக்கும். ஒரு கல்லினுடைய 2 பக்கமும் துருவுவதற்கான, சீவுவதற்கான அந்த அமைப்பு இருக்கக்கூடிய கல்லு. அப்ப 2 பக்கமும் இருக்கும். இன்னும் 2வதா பார்த்தோம் அப்படின்னா எண்டு ஸ்கிராப்பர்ன்றாங்க. எண்டுனா ஒரு பக்கம் மட்டும், எண்டுல மட்டும் இருக்கும், முனையில மட்டும் இருக்கும். அதுக்கடுத்து 3வதாக நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா கான்கேவ் ஸ்கிராப்பர். அதாவது குழி, குவி 2மே இருக்கு. கான்கேவ் ஸ்கிராப்பரும் இருக்கு, கான்வெக்ஸ் ஸ்கிராப்பரும் இருக்கு. குழி அதாவது துருவி, இல்லாட்டி குவி துருவி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கருவியை நம்ம பிரிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொன்று கான்வோ கான்வெக்ஸ் ஸ்கிராப்பர் அப்படிங்கிறாங்க. கான்வோ கான்வெக்ஸ் ஸ்கிராப்பர் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க சைடு கம் எண்டு ஸ்கிராப்பர் அப்படிங்கிறாங்க. சைடு கம் எண்டு ஸ்கிராப்பர். உடனே முதல்ல சைடு 2 சைடு இருக்கும். சைடு ஸ்கிராப்பர், எண்டு ஸ்கிராப்பர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஸ்கிராப்பர் இருக்கு. ரவுண்டா இருக்கும், நம்ம தேங்காய் துருவி போல இருக்கக்கூடிய ரவுண்டு ஸ்கிராப்பர். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, கான்வெக்ஸ் கான்கேவ் என்ற 2 வகையான ஸ்கிராப்பர்ஸ். அது மட்டும் இல்லை, 2 பிளண்ட் ஆகி கான்வோ கான்வெக்ஸ் ஸ்கிராப்பர் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க 4வது அடுத்ததாக பார்க்கறது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த சைடு கம் எண்டு ஸ்கிராப்பர். 2லேயுமே இருக்கும், சைடுலேயும் இருக்கும், எண்டுலேயும் இருக்கும். ஸோ இந்த ஸ்கிராப்பர் எல்லாமே மிடில் பேலியோலித்திக்ல இருக்கு. அடுத்து பாயிண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சிங்கிள் ஷோல்டர் பாயிண்ட்ஸ் கருவிகள். அதாவது ஈட்டி போன்ற, கத்தி போன்ற பாயிண்டடா இருக்கக்கூடிய அதாவது நல்ல கூர்மையான முனைகளை உடைய கற்கருவிகள், அதுதான் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட், சிங்கிள் ஷோல்டர் பாயிண்ட், டபுள் ஷோல்டர் பாயிண்ட். ஸோ இதுல பாத்தீங்க அப்பர் பேலியோலித்திக்ல கத்தி இருக்கு. பேரின் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான வெட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மரத்தை தேய்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், கருவி. அதுக்கு போரர் என்று சொல்லக்கூடிய துளை போடுவதற்கான, குத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஸோ இந்த மாதிரி கூர்மையான பொருளுக்கு அடுத்து ஸ்பியர் என்று சொல்லக்கூடிய ஈட்டி வகையானது. இதை எல்லாமே பாயிண்டடுக்குள்ள கொண்டு வராங்க. பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சு இந்த கருவிகள் எல்லாத்தையும் ஒரு வகைக்குள்ள கொண்டு வராங்க. கத்தி, போரர், பேரின். அடுத்து போன் டூல்ஸ். போன் டூல்ஸ்ன்னு சொன்னா மெயினா இதுல என்னென்னலாம் இருக்குன்னா அனிமல்ஸ், அதாவது விலங்குகளுடைய கொம்பு, எலும்புகள், மீன், திமிங்கலம் போன்ற மீன்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய எலும்புகளை வைத்து மீன் கொக்கி செய்யறது, ஈட்டி செய்யறது, கத்தி செய்யறது, ஆரோ செய்யறது, அம்பு மாதிரி அமைப்பு உள்ளது. ஸோ இதையெல்லாம் நம்ம ஊசி, நீடில் செய்யறது. ஸோ இது எல்லாமே அதை வைத்து போன் டூல்ஸை வச்சு செய்யறாங்க. ஸோ இதெல்லாமே பாயிண்ட்ஸுக்குள்ள பிரிக்கிறோம். பாயிண்ட்ஸுக்குள்ள 4 வகையானது. ஒன்று கத்தி, நைஃப்ஸ் சொல்றோம். 2வது
பேரின் என்று சொல்லக்கூடியது. அடுத்து மூன்றாவதாக பார்க்கிறது என்ன அப்படின்னா போரர், பேரின், அடுத்து போன் டூல்ஸ். இந்த 4ம் எதுக்குள்ள வருதுன்னா நம்மளுடைய பாயிண்ட்ஸ்க்குள்ள வருது. இப்போ மிடில் பேலியோலித்திக்ல 2 குரூப்பு, ஒன்று வந்து ஸ்கிராப்பர்ஸ், இன்னொன்று வந்து பாயிண்ட்ஸ். ஸ்கிராப்பர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்து பாயிண்ட்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது அப்படின்னா மிடிலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கறது மீசோலித்திக் டூல்ஸ். இந்த மீசோலித்திக் டூல்ஸ்ல வந்து 2 வகையானது. ஒன்று ஜாமெட்ரிக்கல் ஃபார்ம்ல வடிவம் உள்ளது, இன்னது வடிவம் இல்லாதது. வடிவம் உள்ளதுல முக்கோண வடிவத்துல, நிலாப்பறை வடிவத்துல இருக்கக்கூடிய கற்கருவிகள் நமக்கு அதிகமா கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வடிவம் இல்லாதது பேனா கத்தி போன்றது, பேனா முனையை போன்ற ஒரு அமைப்புகள் எல்லாம் வடிவமற்றது, அந்த இதுக்குள்ள கொண்டு வராங்க. அதுக்கடுத்து நியோலித்திக்ல நம்ம நிறைய கருவிகள் பார்க்குறோம். அதுல மெயினா பார்க்கறது கோடாரி, ஆக்சஸ், செல்ட்டு அப்படி போன்ற அந்த கருவிகள் எல்லாமே பளபளப்பானதும் கூர்மையானதாகவும் மிக நுட்பமானதாகவும் இங்கே கண்டறியப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்சஸ் என்று சொல்லக்கூடிய மரத்தை சீவக்கூடிய ஒரு கருவி வந்து இங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து இங்க வந்து திருகை என்று தாவரங்களை, அதாவது பயிர் வகைகளை, பயர்களை திருவுவதற்கு, அரைப்பதற்கு போன்ற கல்கருவிகள் எல்லாம் இங்கே நியோலித்திக் காலத்துல செய்யப்படுது. அடுத்து மட்பாண்டங்கள் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெயிண்டட் கிரேவேர் இருக்கு. அடுத்து நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர். இந்த இதெல்லாமே எங்க கிடைக்குதுன்னா மால்வால கிடைக்குது. ஸோ இங்கேயும் வந்து நம்ம அதே டெக்னிக் தான், கிளே ப்ரிப்பரேஷன், அதுக்கடுத்து மோல்டு பண்றது, காயில் யூஸ் பண்ணி கையினால தயாரிக்கக்கூடிய மட்பாண்டங்கள், அதுக்கடுத்து சக்கரத்தை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய மட்பாண்டங்கள். அடுத்து இறுதியாக நம்ம பார்க்கறது ஃபயரிங் பண்றது, மட்பாண்டங்களை சுடுதல் என்ற போன்ற பகுதிகள் எல்லாம், இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே இந்த மட்பாண்டம் தயாரித்தலுக்குள்ள வருது. அதுல டெக்கரேட்டிங், அடுத்து பெயிண்டிங். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எங்க பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா மட்பாண்டத்தை தயாரிக்கக்கூடிய மட்பாண்டத்துல 2 வகை. ஒன்று வந்து சொன்னது வந்து PGW, அதாவது பாலிஷ்ட் கிரே பெயிண்டட் கிரே வேர். அதுக்கடுத்து நார்தன் பிளாக் பாலிஷ்ட் வேர் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ இந்த 2 வகைகளையும் நம்ம இங்க பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது முக்கியமானது, பழங்கற்காலத்துல நம்ம என்ன மாதிரியான வகைகளை, நம்ம இப்ப படிச்சதையே நான் இன்னும் வேற மாதிரியா வகைப்படுத்திருக்கேன். அதுல நம்பர் 1, பழங்கற்காலத்துல என்ன வகைகள் இருக்கு? வில்லா பிராங்கியன், அபிவில்லியன், கிளாக்டோடியன், அச்வில்லியன், லவாய்ஷியன் அப்படின்ற 5 வகைகள் பழங்கற்காலத்துல இருக்கு. பழங்கற்காலத்துல இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் மௌச்சுட்டீரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்து லவ்லாய்சோ மௌச்சுட்டீரியன். இந்த 2ம் இடைப்பழங்கற்காலத்துல வருது. பழங்கற்காலத்துல வரக்கூடியது பெரிகோர்டியன், முதல் பெரிகோர்டியன், ஆக்னேஷியன், கடை பெரிகோர்டியன், அடுத்து செலுட்ரியன், மெட்டேலியன். ஸோ இந்த பகுதிகள் எல்லாம் எதற்குள்ள வருகிறது? கடைப்பழங்காலத்துல வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மூலக்கருவிகள் அப்படின்னா கோர் டூல்ஸ், ஃபிளேக் டூல்ஸ், இந்த 2 தான் மெயின். ஒன்று மூலக்கருவிகள், இன்னொன்று சில்லு கருவிகள். அப்புறம் சாப்பர்ஸ், சாப்பிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்றது எல்லாமே வெட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வெட்டுக்கருவிகள். ஸோ 3 கருவிகள்: மூலக்கருவிகள், சில்லு கருவிகள், வெட்டும் கருவிகள். கோர் டூல்ஸ், பிளேக் டூல்ஸ், சாப்பர்ஸ். அடுத்து பட்டடை தொழில்நுட்பம், நான் ஏற்கனவே சொன்னதுதான் பிளாக் ஆன் பிளாக் டெக்னிக். மிகப்பெரிய உருண்டை வடிவ கல்லுக்கு சுத்தியலால பயன்படுத்துறது. ஸோ இதுதான் பிளாக் ஆன் பிளாக் டெக்னிக்ஸ். ஒரு கல்லுல இருந்து ஒரு கல்லை வைத்து அடித்து இன்னொரு கல்லை உருவாக்கும், பிளாக் ஆன் பிளாக் டெக்னிக். ஸோ இது வந்து அபிவில்லியன், அச்சுலியன் கற்கருவிகளுக்கு எடுத்துக்காட்டாக இங்க நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து கைக்கோடாரி, ஹேண்ட் ஆக்ஸ். நான் சொன்னேன் அடுத்த நம்ம டெக்னிக்ஸ் வந்து ஹேண்ட் ஆக்ஸ். இந்த ஹேண்ட் ஆக்ஸ் எதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா தோண்டுவதற்கு பயன்பட்டது. அடுத்து கிளீவர் என்று சொல்லக்கூடியது விலங்குகளுடைய தோள்களை, சதைகளை கிழிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது.
அடுத்து வட்டக்கருவின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாமே நியோலித்திக்ல வருது. வட்டக்கருவி, நீள்வட்டக்கருவி, முக்கோண கருவி, பிறை கருவி, இதுக்கு வந்து என்ன பேருன்னா ட்ரெபீசியம் கருவி. ஸோ இதெல்லாமே கருவிகளுடைய வகைகள். வட்டக்கருவி, நீள்வட்ட கருவி, முக்கோண கருவி, பிறை கருவி, ட்ரெபீசியன் என்ற கருவி எல்லாமே வந்து எதற்குள்ளாக வருகிறது அப்படின்னு சொன்னா கருவிகளுடைய வகைகள்ல வருது. அப்புறம் முதல் பழங்காற்கால இடங்கள் நமக்கு தெரியணும். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் முதல் பழங்காற்கால இடங்கள் இருக்கிறது. சோகன் பள்ளத்தாக்கு, சோகன் வேலி, சமவெளி என்று சொல்லக்கூடிய பகுதி காஷ்மீரத்திலையும் நர்மதை பள்ளத்தாக்குலையும் இந்த கைக்கோடாரிகள் அளவுக்கு அதிகமாக இங்க கிடைக்கிறது. ஜப்பான், பர்மா, சைனா போன்ற நாடுகளிலும் இந்த முதல் பழங்கால கற்கருவிகள் அதிகமாக கிடைக்கிறது. சென்னைக்கு அருகில குறிப்பா பல்லாவரத்துல நான் சொன்ன மாதிரி 1863 ராபர்ட் புரூஸ்ஃபுட் இவர் தான் நம்மளோட ஃபாதர் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்றோம். அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா இந்த ராபர்ட் புரூஸ்ஃபுட் 1863 சென்னைக்கு அருகில பல்லாவரத்துல கைக்கோடாரிகளை அளவுக்கு அதிகமாக கண்டுபிடித்தவர். 1930க்கு பின்னாடி திருவள்ளூர் மாவட்டம் அத்திரம்பாக்கம், கொத்தலையாற்று பள்ளத்தாக்குல இந்த குடியம் பகுதிகளெல்லாம் நமக்கு வந்து அளவுக்கு அதிகமான கருவிகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, மதுரை மாவட்டம், அவியூர், அடுத்து வந்து தஞ்சாவூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் நமக்கு அளவுக்கு அதிகமாக இந்த கோடாரிகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பாலாற்றுக்கு வடக்கேல அதிகமாக காணப்பட்டிருக்கு. குவாட்சைட் ஸ்டோன் தான் நம்ம பேலியோலித்திக்னாலே குவாட்சைட் ஸ்டோன் தான் அதிகமா நமக்கு படிகக்கல் வகையை சார்ந்தது. குவாட்சைட் என்பது படிகக்கல் வகையை சார்ந்தது. இது வந்து கொத்தலை ஆற்று படுகையில அளவுக்கு அதிகமா கிடைக்குது. அபிவில்லியன், அச்சுலியன் போன்ற கருவிகள் எல்லாம் இங்கே அளவுக்கு அதிகமா கிடைக்கிறது. மெட்ராஸ்ல கிடைச்ச கைக்கோடாரிக்கு பேரே மெட்ராஸ் கைக்கோடாரினே ஒரு பேர் வைக்கிறோம். அபிவில்லியன் கைக்கோடாரி, அச்சுலியன் கைக்கோடாரி, மெட்ராஸ் கைக்கோடாரின்னு நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறோம். ஸோ எங்க கிடைக்குதோ அந்த இடத்தை வைத்தும் கற்கருவிகளுக்கு பெயர் வழங்கப்படுகிறது. இப்ப பழங்கற்காலனுடைய மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது அப்படின்னா எங்கெல்லாம் இருந்தாங்க, பழங்கற்காலத்துல எங்க இருந்தாங்க, ஆந்திர பிரதேசத்துல, மகாராஷ்டிரத்துல உள்ள நெவாசா என்ற பகுதி, கர்நாடகாலையும் அதே அந்த கற்கருவி கிடைச்சிருக்கு. ஒரிசால தன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த இந்த கருவி, அதாவது ஜாஸ்பர், செட், அகேட் அப்படின்ற இந்த கருவிகள் கற்களை வைத்து கருவிகள், நுண்கருவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நீல சாயலுடைய வெண்ணிற மணிக்கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. நீளமா இருக்க கண்ணாடி போன்று இருக்கக்கூடிய கற்களை வைத்தும் நுண்கருவிகள் மீசோலித்திக் பீரியட்ல நம்ம பார்க்கலாம். நுட்பமான இந்த நுண்கருவிகள் எந்த பொருட்களாக பழைய கற்கால, அதாவது பேலியோலித்திக் டூல்ஸ் எல்லாம் குவாட்சைட் ஸ்டோன் படிகக்கல்லுன்னு சொன்னா, இங்க வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா என்ன மாதிரியான கல் அப்படின்னா ஜாஸ்பர், செட், அகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான நீல கலர்ல இருக்கக்கூடிய வெண்ணிற மணிக்கற்கள் போன்று இருக்கக்கூடிய இந்த கற்களை வைத்து இவர்கள் கருவிகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அளவில் வந்து இது சிறியவை. முனைகள், சுரண்டிகள், பட்டை கத்திகள், சில்லு கருவிகள் எல்லாமே இந்த இதுல இருக்கு. இந்த நுட்பத்துக்கு பேரு லவாய்சியன் நுட்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மகாராஷ்டிரால கோதாவரி ஆற்றுப்படுகை, நிவாசா, ஏற்கனவே நவாசா பார்த்தோம், பால்பந்தாரி, கலோகன், கர்நாடகால இருக்கு, ஆந்திர பிரதேசத்துல, ஒரிசால இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, வட மதுரையில இருக்கு, அத்திரம்பாக்கத்துல இருக்கு, காஞ்சிபுரத்துல இருக்கு. இந்த மாதிரி மதுரை மாவட்டத்துல, மதுரையில வைகை ஆற்றுல கரையோரத்துல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க திருச்செந்தூர்ல இருக்கு. வாழ்க்கை நிலை அப்படின்னு பார்த்தா இந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா பழங்கற்கால மக்களுடைய வாழ்க்கை நிலையை விட கொஞ்சம் மாறுபட்டு காணப்பட்டது. அவர்கள் வேட்டையாடுனாங்க, கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினாங்க. இவர்களுடைய இவங்களும் வேட்டையாடுனாங்க, மீன் பிடித்தார்கள். இவர்கள் பயன்படுத்திய கருவிகள் சிறியனவாகவும் எளிமையானதாகவும் வளவளப்பானதாகவும் இருந்தது. ஆனா அவர்கள் கரடு முறையா பெரிய பெரிய கற்களை பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு வேறுபாடு இருந்தது. அப்புறம் மரக்கிளைகளை கூரிய நுனி உடையதாக்கி சீவி ஸோ அவற்றையும் அவர்கள் வேல், ஈட்டி போன்று பயன்படுத்தியிருக்கிறாங்க இடைக்கற்காலத்துல. மர
கிளைகளை கூரிய பகுதியாக மாற்றி நுனியை மட்டும் ஷார்ப்பாக்கி அதை வந்து நம்ம வேலு ஈட்டியாக அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. பழங்கற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா பிளிஸ்டோசின் காலத்துல நம்ம வந்து மனிதர்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளும் அதிகமாக இருக்கின்றது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த பிளிஸ்டோசின் காலத்திற்கு பின் ஒரு காலம் வருகிறது. அந்த காலம் கோலோசின் காலம். இந்த கோலோசின் காலத்துல தான் நம்ம எந்த கருவிகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னா நுண்கருவிகள் பயன்படுத்துறாங்க. அதுவும் குறிப்பா பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் என்று சொல்லக்கூடிய விலை மதிப்புள்ள கற்களை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த கற்களினுடைய அளவு 1 அங்குலமும் சிறு கருவிகளை போல் இருக்கு. இதற்கு பேர் தான் நுண்கருவிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த காலகட்டத்தை தான் நம்ம மைக்ரோலித்திக் பீரியட்னு சொல்றோம். ஜாஸ்பர், கால்சிடனி, படிகக்கல் போன்ற வகையெல்லாம் இங்கே பயன்படுத்தப்படுது. எங்கெல்லாம் இங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல, தமிழ்நாட்டுல எந்த பகுதி அப்படின்னா தாமிரபரணி ஆற்று பகுதியில இந்த வகையான கற்கருவிகளை நாம் பார்க்கலாம். இங்கேயும் வட்டு கருவிகள், சுரண்டிகள், பிறை வடிவத்தில் உள்ள கருவிகள் இங்கே கண்டறிக்கப்பட்டன. இதற்கு அழுத்த தொழில்நுட்பம் என்று பெயர். இவைகள் எல்லாம் எந்த வகைக்குள் கொண்டு வரப்படுகின்றது? அழுத்த தொழில்நுட்பம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நிலை, இவர்களுடைய வாழ்க்கை நிலை வில், அம்பு போன்றவற்றை பயன்படுத்தி வேட்டையாடக்கூடிய ஒரு பாங்கு இருந்தது. சித்திர காட்சிகளை உருவாக்கக்கூடிய கலை நுட்பத்திறன் அவர்களிடம் இருந்தது. இருபக்க அம்பு முனைகளை கொண்ட கருவிகளையும் இவர்கள் பயன்படுத்தினார்கள். புதிய கற்காலம் வரும்போது பளபளப்பான கற்கருவிகளை இவர்கள் பயன்படுத்தினார்கள். வடமேற்கு பகுதி, கிழக்கு பகுதி, தெற்கு பகுதி என்று இவற்றை பிரிக்கலாம். வடமேற்கு என்று சொல்லும் போது காஷ்மீர் பகுதிகளை நாம் சொல்லலாம். அடுத்து கிழக்கு பகுதி வங்காளம், பீகார், ஒரிசா, அஸ்ஸாம் பகுதிகளை சொல்லலாம். தெற்கு பகுதி கிருஷ்ணா பள்ளத்தாக்குல, ஆற்று பள்ளத்தாக்குல உள்ள பகுதிகள், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டுல வடார்காடு, பையம்பள்ளி. புதிய கற்காலம் கருவிகள் அதிகமாக எங்கே கிடைத்தது என்றால் பையம்பள்ளியில் தான் அதிகமாக கிடைத்தது. அதற்கு பின்பாக கொல்லம்பள்ளி, சந்திரபுரம், தோகரப்பள்ளி, பர்கூர் போன்ற இடத்துல எல்லாம் கிடைச்சிருக்கு. செல்ட் எனப்படும், நான் ஏற்கனவே சொன்னேன், செல்ட் வகையான கைக்கோடாரிகள், உளி, கொத்து, பேனா கத்திகள் போன்றவை, வட்டக்கருவிகள், அம்மி, குளவி, திரிகள், இவைகள் எல்லாம் நியோலித்திக் காலத்துல பயன்படுத்தப்பட்ட கற்கருவிகள். இவர்களுடைய குடிசை அமைப்பை வைத்து, தொழில்கள் வைத்து, ஓவியங்களை வைத்து, மண்பாண்ட தொழில்களை வைத்து, சாம்பல் மேடுகளை வைத்து புதிய கற்காலத்தை நாம் வந்து அடையாளம் கண்டு கொள்ளலாம். இடைக்கற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்திய கற்காலத்துல பயன்படுத்தினதை விட இங்க வந்து பிற்காலத்துல பயன்படுத்தப்பட்ட கருவிகள் அளவுக்கு அதிகமாக இருந்தது. இதற்கு பின்பாக உலக கால பண்பாடு வருகின்றது. நம் உலக காலத்துல வந்து முதல் பயன்படுத்தப்பட்டது செம்பு, இரண்டாவதாக பயன்படுத்தப்பட்டது இரும்பு. ஸோ இன்றைய நம்மளுடைய பாடத்துல நமக்கு கற்றறிந்தது என்னவென்றால், வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்கள் என்ன வகையான கற்கருவிகளை பயன்படுத்தினார்கள், அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் எந்த வகையை சார்ந்தவை, அவர்கள் எந்த வகையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள், இவ்வாறு நாம் வந்து கலந்து ஆலோசித்தோம். இவற்றிலிருந்து நம்ம புதிய கற்கால மனிதன், பழைய கற்கால மனிதன், இடைக்கற்கால மனிதனுடைய வாழ்க்கைகளையும் வாழ்க்கை முறைகளையும் நாம் தெரிந்து கொண்டோம். அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, அவர்களுடைய கலை உணர்வு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை நாம் தெரிந்து கொண்டோம். அவர்கள் நாகரிக வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதையும் இங்கே நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். ஆகையால் இந்த வகையான கற்கருவிகள் எந்த வடிவத்தில் இருந்தன என்பதை நாம் அறிந்து கொண்டதுடன் அவர்களுடைய வாழ்க்கை பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் நாம் தெரிந்து கொள்வதில் நாம் இன்றைய பாடத்தின் மூலம் மிகச் சிறப்பாக நாம் தெரிந்து கொண்டதன் மூலம் பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம வரலாற்றுல வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இத்துடன் இந்த பாடப்பகுதி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.